சப்போஸ் உன்னை நான் காதலிச்சா? இது ஒரு காதல் கதை. சென்னை மாநகரின் பிரபலமான அந்த பெப்பர் ஹாட் காஃபி ஷாப் வழக்கம் போலவே அதீத கூட்டத்துடன் மாலை 4 மணியிலிருந்தே களை கட்டத் தொடங்கியிருந்தது. அதன் கடைசி இருவர் அமரும் இருக்கையில் வெள்ளை நிற முழுக்கை சட்டையை முழங்கை வரை மடக்கியபடியே யாரையோ எதிர்பார்த்து காத்திருந்தான் அந்த நவநாகரிக இளைஞன். உள்ளுக்குள் இருக்கும் பதற்றத்தை குறைத்திட இத்துடன் 7 டம்ளர் தண்ணீரையாவது குடித்து முடித்திருப்பான். அவன் விழிகள் திரும்பும் பக்கமெல்லாம் காதல் ஜோடிகள் கண்களாகவே காதல் பேசியபடி அமர்ந்திருந்ததை பார்க்கும்போதே அவனுக்குள்ளும் ஏனோ ஒரு பரவசம். ஆனால் அவள் சம்மதிப்பாளா? நேரம் நெருங்க நெருங்க அவனால் இருக்கையில் அமர முடியவில்லை. 2 நிமிடங்களுக்கு ஒரு முறை காஃபி ஷாப்பின் உள்ளேயே நடைபயின்றான். மீண்டும் தன் இருக்கையில் வந்து அமர்ந்து கொள்வான். அவளை வரச் சொன்னது என்னவோ 5 மணிக்குத்தான். ஆனால் இவன்தான் 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே வந்துவிட்டான். அவளிடம் எப்படி பேச ஆரம்பிக்க வேண்டும் என கண்ணாடி முன் கழிவறையினுள் பைக்கில் வரும்போது என எத்தனையோ ஒத்திகைகள். ஆனாலும் அவனுக்குள் பொது தேர்வு எழுதச் செல்லும் மாணவன் போல ஒரு பதற்றம். ஏறத்தாழ 10 வருட நட்பு. அவனுக்குள் அவளின் மீது இந்த 10 வருடத்தில் எந்த நொடியில் காதல் பிறந்தது என அவனுக்கும் தெரியவில்லை. அவன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனுக்கு அருகில் மிக நெருக்கமாக, உறுதுணையாக, நம்பிக்கையாக இருந்தவள், இனியும் இருப்பவள் இவள்தான். அத்தகைய ஒருத்தியை இப்படி காதல் எனும் பெயரில் இழக்க நேரிட்டால் என்ன செய்வது எனும் பயமும் அவனுள் நிரம்பியிருந்தது. அதே சமயம் உள்ளுக்குள் துளிர்விட்டு அவனை நொடிதோறும் தின்று செரிக்கும் அவளின் நினைவுகளையும் காதல் கனவுகளையும் அவளிடம் சொல்லாமலும் அவனால் இருக்க முடியாதே. இதோ அதனால்தான் இன்று சொல்லியே ஆக வேண்டும் என்ற முடிவுடன் அவளை இங்கே வரச் சொல்லிவிட்டான். நேரம் சரியாக 5ஐ தொட 10 நிமிடங்கள் மீதம் இருந்தது. அவனின் செல்போன் ஒளிர்த்திட திரையில் அவள் பெயர்தான் மேகி மின்னியது. மேகலா எனும் அவளது பெயரை தான் சுருக்கி மேகி என தன் மொபைலில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அவன் விழிகள் மொபைலிலேயே நோக்கிட ஒருவித பதற்றத்துடனே அழைப்பை ஏற்றவன் மேகி என்றான். மறுமுனையில் அவள், வருண், ஒரு 10 மினிட்ஸாக டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், வந்துடுவேண்டா என்றாள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சேஃபாக பொறுமையாக வா. பாருடா, என்னடா அக்கறையெல்லாம் பலமாக இருக்குது, நீ இப்படியெல்லாம் என்கிட்ட பேச மாட்டியே, ஏதோ பெருசாக பிளான் பண்ணுற போல அவள் புன்னகையுடன் கேட்க, அவன் உடனே போனை வச்சுட்டு வண்டியை நேராக பார்த்து ஓட்டிட்டு வாடி லூசு என சற்றென்று இணைப்பை துண்டித்தான். போனை வைத்தவனுக்கு அவளிடம் பேசிய குறுகுறுப்பு இன்னும் அடங்கவில்லை. போனில் பேசும்போதே ஒருவித நடுக்கம் அவன் உடலில் இருக்கத்தான் செய்தது. இவளிடம் எப்படி நேரில் என் மனதை உரைப்பேன்? வருணுக்குள் இனம் புரியாத ஒரு தடுமாற்றம். இதோ அவள் சொன்னது போலவே அடுத்த 10 நிமிடத்தில் அவர்களின் வழக்கமான அதே காஃபி ஷாப்பின் பார்க்கிங் ஏரியாவில் தனது ஸ்கூட்டியை நிறுத்தியபடி உள்ளே நுழைந்தாள். அவள் வருவதை இதோ அவனும் கவனித்து விட்டான். எப்போதும் போல அதே எளிமை, அதிலும் கொள்ளை அழகு, இதழை எப்போதும் அணைத்து கொண்டிருக்கும் அரும்பு புன்னகை சகிதம் பெண்ணவள் அவள் இருக்கும் இருக்கையை கவனித்துவிட்டு அவனை நோக்கி சிறு முறுவல் ஒன்றை காட்டியபடி நடந்து வந்தாள். அவள் என்னை நெருங்க நெருங்க உள்ளுக்குள் தேக்கி வைத்திருக்கும் தைரியமெல்லாம் எங்கோ தூரமாக ஓடிச் சென்றதை போன்றதொரு உணர்வு. வராத சிரிப்பை சிரமப்பட்டு வரவைத்து அவளுக்கு முன் இயல்பாக இருப்பதை போல காட்டிக்கொண்டேன். டேய் வருண், இந்த ஷேட் போன வாரம் நான் வாங்கி கொடுத்தது தானே? அவள் ஒருவித எக்ஸைட்மெண்ட்டுடன் கூறிட அவனும் ஆம் என தலையசைத்தான். ஐயோ, இந்த சட்டையை போடவே மாட்டேன், நல்லாவே இல்லைன்னு பெருசாக சீன்லாம் போட்ட, பின்ன ஏண்டா போட்ட? ஆனால் செம்மையாக இருக்குடா உனக்கு. அவளிடம் ஒரு பாராட்டை பெற்றதும் மீண்டும் லேசான தைரியம் பெற்றவனானேன். நிஜமாவே நல்லா இருக்கா மேகி? அவனையும் அறியாமல் அவனின் குரலில் ஒரு குலைவு உண்டானது. அதை உணராதவள் தன் வீட்புருவங்களை மேலே உயர்த்தி கண்கள் மின்ன, சீரியஸாடா? நம்மளன்னா அதோ அங்கே பாரேன், அந்த 4வது சீட்டில் உட்காந்துருக்கானே கிரீன் சுடி, உன்னையே பார்க்குறா பாரு, அவள் கிண்டலாக கூறி சிரிக்க ஆரம்பித்தாள். அவன் உள்ளமோ, அவள் பார்த்து என்ன பிரயோஜனம், நீ என்னை மதிக்கவே மாற்றியடி என உள்ளுக்குள் உழன்றது. சரி, என்னடா ஏதோ அவசரமாக மீட் பண்ணணும்னு சொன்னேன், என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு. அவள் இதழ்கள் அவனிடம் பேசியபடியே என்ன ஆர்டர் செய்யலாம் என்ற மெனு கார்டை திருப்பி கொண்டிருந்தது. கேட்டுட்டாலே என்ன சொல்கிறது? ஒத்திகை பார்த்ததையெல்லாம் மறந்து போனது. பொதுவாக வருண் இப்படி இருப்பவன் இல்லை.
அவள் ஒரு வார்த்தை பேசினாள். இவனோ அவளை பேச விடாமல் 10 வார்த்தை பேசுவான். ஆனால் எப்போது அவள் மீது கொண்ட காதலை உணர ஆரம்பித்தானோ அப்போதிலிருந்தே அவளிடம் ஒரு தயக்கம். அது தோழியை காதலியாக பார்ப்பதால் உண்டான குற்ற உணர்வா இல்லை வெட்கமா என்று அவனுக்கு புரியவில்லை. அவளின் உள்ளம் புரியாமல் அருகே இருந்த மற்றொரு டேபிளில் அமர்ந்திருந்த அவனின் செல்போன் வேறு ரிங்காரமிட்டு அவனின் காதலுக்கு பேக்ரவுண்டு மியூசிக் போட்டது. அதுவரை மெனு கார்டையே நோக்கி கொண்டிருந்தவள் அவனின் வெகுநேர மௌனத்திற்கு காரணம் அறிந்திட தன் சிரத்தை நிமிர்த்தினாள். அவன் முகத்தில் பதற்றமும் அவன் கண்களில் திருட்டு மொழியும் நெற்றியை முத்தமிடும் முத்து முத்து வியர்வையும் கைகளை ஒன்றோடு ஒன்று பிசைந்தபடி நிலை கொள்ளாமல் அமர்ந்திருந்த அவனின் நடவடிக்கையும் அப்போதுதான் மேகலா கவனித்தாள். ரொம்ப சீரியஸான மேட்ரா வருண்? இவனிடம் கேள்வி எழுப்பியவள் ஓரக்கண்ணால் அவனை நோட்டமிட்டபடியே அவனுக்கும் சேர்த்து ஆர்டர் செய்தாள். தற்சமயம் அவளின் முழு கவனமும் அவன் மீதுதான். அதை உணர்ந்தவனின் உடலும் சரி உள்ளமும் சரி அவனை பாடாய்படுத்தியது. டேய், உன்னை தாண்டா கேட்குறேன், ஏன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இந்த நெளிஞ்சிக்கிட்டு இருக்க? வாயை திறந்த ஏதாவது சொல்லி தொலையேண்டா. அவள் இவனை திட்டிக் கொண்டு இருக்கும்போதே அவனின் அருகில் வந்தாள். அவனை முன்பிருந்தே நோட்டமிட்ட அந்த பச்சை நிற சுடிதார் பெண். எஸ்கியூஸ் மீ. அந்த பச்சை நிற சுடிதார் பெண்ணின் குரல் கேட்டு நிமிர்ந்தவள் அவளை பார்க்க அந்த பெண் உடனே மேகலாவிடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அந்த பக்கம் வரீங்களா என்றாள். மேகலாவுக்கு எதுவுமே புரியவில்லை. இருப்பினும் நாகரிகம் கருதி ஒரு சிறு புன்முறுவலுடன் அந்த பச்சை நிற சுடிதார் பெண்ணின் அருகே சென்றவள் ஒரு 3 நிமிடம் ஏதோ தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தாள். பின் அவள் வருணை பார்த்தபடி எதையோ இவள் கைகளில் திணிக்க அதை வாங்கியவள் மீண்டும் வருண் அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு வந்து சேர்ந்தாள். அந்த 3 நிமிடம் அவனுக்கு கூட தேவைப்பட்டதுதான். அவள் வந்து அமர்ந்ததும் பேச்சை ஆரம்பித்தான். அந்த பொண்ணு ஏன் உன்னை கூப்பிட்டா? இயல்பாகத்தான் ஆரம்பித்தான். அவள் உடல் ஒருவித உணர்ச்சி பெருக்குடன் அவனின் கைகளை கோர்த்து பிடித்து, டே, அவன் உன்னை லவ் பண்ணுறாளாண்டா, இந்தா இதை புடி என ஒரு லவ் லெட்டரை அவள் கைகளில் திணித்தாள். செம்ம அழகாக இருக்காடா அந்த பொண்ணு, உன்னை அடிக்கடி சைட் அடிக்கிறத பார்த்துருக்கேன். பட் இப்படி வந்து லவ் லெட்டர்லாம் கொடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. அவள் பேச பேச அவனுக்கு எரிச்சல் வந்தது. அவள் பிடித்திருந்த கையை அவளிடமிருந்து விலக்கி எடுத்தவன் உருரென அமர்ந்தான். அவனின் மனநிலை புரியாத இந்த பேதையோ, வருண், அவள் பேர் காயத்ரியான், எஸ்என் காலேஜில் ஆர்கிடெக்ட் ஃபைனல் இயர் படிக்கிறாளாம். அவள் வாய்ஸை நோட் பண்ணியா? செம்ம க்யூட்டாக இருக்குல்ல? மேகி, வில் யூ ப்ளீஸ் ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் டாக்கிங்? அவன் குரல் வழக்கத்திற்கு மாறாக அதிர்ந்தது. அவனின் கோபத்தை எத்தனையோ முறை பார்த்திருக்கிறாள். ஆனால் பொது இடத்தில் அவன் இப்படி கோபப்பட்டது இதுவே முதல் முறை. அவன் தன்னிடம் ஏதோ பேச வந்தது. அப்போதுதான் அவளுக்கு நினைவு வந்ததுமே தன் நாக்கை கடித்தவள், சாரிடா, நீ ஏதோ பேசணும்னு சொன்னல, இந்த லவ் மேட்டரை அப்புறம் பேசிக்கலாம். என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு. இதற்கு மேலும் அவனால் பொறுமை காக்க முடியவில்லை. சற்றென்று அவன் இதழ்கள், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் மேகி என்றது. அவள் முகம் பிரகாசமடைய ஏதோ பேச முற்பட்டவள் முன் தன் கரத்தை நீட்டி, எதுவும் பேசாத என்பது போல தடுத்தவன் அவனே தொடர்ந்தான். ஆனால் அந்த அரலூசு நான் அவளை லவ் பண்ணுறேனான்னு தெரியாமையே ரோட்டில் போகிற கண்டவளையும் காட்டி என்னை சைட் அடிக்க சொல்கிறா. அவளோ டேபிளில் ஆர்டர் செய்து வைக்கப்பட்டிருந்த கேப்பிச்சினோவை பருகியபடி அவன் தன்னை பற்றி பேசுவது கூட புரியாமல், அவள் என்ன பைத்தியமாடா, நீ லவ் பண்ணுறது கூடவா தெரியாமல் இன்னொரு பொண்ணை பார்க்க சொல்லுவா? நீ ஏன் இன்னும் ப்ரப்போஸ் பண்ணலை? வருணுக்கு தன்னைத்தானே அடித்து கொள்ளலாம் போல இருந்தது. பெருமூச்சு ஒன்றை விட்டவன், அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு தான் வர சொன்னேன். என் நேரம் எல்லாம் சொதப்புது. அண்டு அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாளோன்னு ஒரு பயம் வேற. அவன் தோளில் தட்டி கொடுத்தவள், உன்னை போய் யாராவது ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? சரி ஃபீல் பண்ணாத, யாருன்னு சொல்லு. நான் வேணா உனக்கு பதிலாக போய் பேசி உன்னை பற்றி 4 பிட்டு சேர்த்து போட்டு உன் லவ்வை சேர்த்து வச்சிடுறேன். அவனுக்குள் சட்டென்று ஒரு யோசனை, வேணாம் மேகி, நீ போய் பேசுனா அது சரி வரும்னு எனக்கு என்னமோ தோணலை. சொதப்பிடுவியோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அடாச்சி, ரொம்ப சீன் போடாமல் சொல்லுடா. ஒருவேளை உனக்கு நான் அவளை காதலிக்கிறது பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? வருண் அவளின் முகத்தை உற்று நோக்கி கேட்க அவளோ, டேய், இதில் எனக்கு பிடிக்க என்னடா இருக்குது? உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சா கண்டிப்பாக எனக்கும் பிடிக்கும். எனக்கு ஆல்ரெடி ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. பிளேடு போடாமல் சீக்கிரம் சொல்லு. சரி, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது மேகி? வருண், உன்னை இப்போ கொல்ல போகிறேன் பாரு. இப்போ சொல்ல போறியா இல்லையா? நீ முதல்ல சொல்லு.
அந்த பொண்ணு என்னை வேணாம்னு சொல்லிட்டா, நான் என்ன பண்ணுறது? ஏண்டா நீ ஆரம்பத்திலே இப்படி நெகட்டிவாக பேசுகிற? எருமை, உன் லவ் சக்ஸஸ் ஆக நான் கேரண்டி. எப்படியாச்சும் உன்னை பற்றி அவகிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி உன் மனசை அவளுக்கு புரிய வச்சு உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுடுவேன். போதுமா? உயிரை வாங்காமல் முதல்ல சொல்லித்தோலை. அவளை உனக்கு ஏற்கனவே தெரியும் மேகி. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட என் கூட அவள் இல்லாத நாளே இல்லை. இன்கேஸ் என் அம்மா அப்பாவுக்கெல்லாம் அவளை ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்லேயும் எல்லோருக்கும் என்னை பிடிக்கும். அவள்னா எனக்கு உயிர். அவள் இல்லாத ஒரு லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது மேகி. பெண்ணவள் உடனே, டேய், உனக்கு இருக்கிற ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் தான்டா என தொடங்கியவள் அடுத்து என்ன பேசுவது என தெரியாமல் நான் வறண்டு அவனின் முகத்தை உற்று நோக்க அவனும் அவளின் முக அதிர்வுகளை கவனித்தபடியே இருந்தான். இருவருக்கிடையே நிசப்தம். பெண்ணவளோ என்ன பேசுவது என தெரியாமல் ஸ்தம்பித்த அமைதியாய் இருக்க வருண் உடனே, மேகி, அவள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? எனக்காக அவகிட்ட நீ பேசுவியா என்றான் அப்பாவி குழந்தையாக. அவளிடம் பதில் இல்லை. நெடுநேர அமைதிக்கு பின் மேகலா தன் இருக்கையை விட்டு எழுந்திட அவளிடம் பதில் இல்லாததால் அவனின் முகத்தை ஏக்கமாக பார்த்தபடியே அவனும் அவளுக்கு பின்னாலேயே நடக்க ஆரம்பித்தான். என்னாச்சு மேகி? உனக்கு என் மேலே கோவமா? ஏதாவது பேசு மேகி, ப்ளீஸ். இதுக்கு பயந்து தான் நான் இதை சொல்லலை. அவனின் குரலில் அப்பட்டமான வலி நிறைந்திருந்தது. பின்னவள் ஏதும் பேசாமலேயே விறுவிறுவென காஃபி ஷாப்பை விட்டு வெளியேறியவள் தன் ஸ்கூட்டியை அவசரமாக ஸ்டார்ட் செய்ய ஆரம்பித்தாள். மேகி, மேகி, ஏதாவது பேசுடி ப்ளீஸ், கோச்சிக்காதடி ப்ளீஸ். அவள் அவனின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவள் கண்ணை விட்டு மறையும் வரை அவள் சென்ற திசையே உற்று நோக்கியபடி நின்றவன் பின் தன் பைக்கை கிளப்பினான். அவனுக்கு உள்ளுக்குள் ஏதேதோ யோசனைகள். அவளின் முகம் உரைத்தது. எது மாதிரியான உணர்வுகள் என்று அவனால் சிறிதும் யூகிக்க முடியவில்லை. நேராக அவள் வீட்டை விட்டு புறப்பட்டான். வீட்டு வாயிலில் அவள் ஸ்கூட்டியை கண்டதும் நிம்மதியோடு காலிங் பெல்லை அழுத்தினான். கதவு திறந்ததும் அவளது அம்மா சுந்தரி புன்னகையுடன், வருண், உள்ளவாப்பா என்று இன்முகத்துடன் வரவேற்க அவனது விழிகளோ உள்ளே நுழைந்ததும் அவளைத்தான் தேடியது. காஃபியா டீயா வருண்? இல்லை ஆண்டி, இப்போ தான் காஃபி குடித்தேன். மெகி எங்க ஆண்டி? இப்போ தான்ப்பா வெளியில் போயிட்டு வந்தா. அவள் ரூமில் தான் இருக்கா. அவர் உரைத்த அடுத்த நிமிடமே மடமடவென மாடிப்படிகளில் ஏறியவன் அவளின் அறைக்கு வெளியே வந்து நின்றான். அவன் அவசரமாக படியேறுவதை கவனித்த சுந்தரியோ ஏதோ புரிந்தவர் போல இளநகையோடு கிச்சனுக்குள் நுழைந்தார். மேகலாவின் அறைக்கு வெளியே நின்றவன் ஒருவித யோசனையோடு கதவை தட்ட அடுத்த நொடியே கதவு திறக்கப்பட்டது. அவள் கதவுகள் திறந்தது தான் தாமதம். வருணுக்கு இதயமே நொறுங்கிப் போவது போல் தோன்றியது. அவளின் கண்கள் அழுது அழுது சிவந்திருந்தது. பூத்த புது மலராக இருந்தவளின் முகம் முழுவதும் வாடிப்போயிருந்தது. சற்றென்று அறைக்குள் நுழைந்தவன் கதவை தாளிட்டு அவளின் கால்களின் கீழ் மண்டியிட்டு அமர்ந்தான். அவனின் செய்கை புரியாமல் அவள் திடுக்கிட ஆடவன் அவனோ, சாரி மேகி, நீ என்னை அக்செப்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இப்படி தள்ளி போகாதடி, ரொம்ப ஹர்ட் ஆகுது. சாரி மேகி, எனக்கு ஏன் இப்படி திடீர்னு மைண்டு மாறிடுச்சுன்னு தெரியல. ஐ எம் ரியலி சாரிடி. அவளிடம் பதில் இல்லை. மேகி, ப்ளீஸ்டா, எனக்கு கில்ட்டியாக இருக்குது. நம்ம பழையபடி ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். இந்த நாளை நீ மறந்துடு ப்ளீஸ்டா. அவள் சற்றென்று என்ன நினைத்தாளோ அவன் கன்னத்தில் பளிச்சென்று ஒரு அழைவிட்டாள். அவன் அதிர்ந்து தன் கரங்களால் கன்னத்தை தடவி விக்கித்து அவளை பார்க்க அவளோ இறுகிய முகத்துடன் அவனையே முறைத்து கொண்டிருந்தாள். அவன் சுயநினைவு பெற்று மீண்டும், இன்னும் 4 அடி கூட அடிச்சுக்கோ மேகி, பட் பேசாமல் இருக்காத. நான் செஞ்சது தப்பு தான். நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அவன் முடித்த அடுத்த நொடியே மறுகன்னத்தில் அடுத்த அறை முன்பை விட அதிக வலி எடுத்தது. இருப்பினும் சமாளித்து கொண்டு, இப்போ உன் கோபம் போயிடுச்சா? இனிமேல் நம்ம இதை பற்றி பேசவே வேணாம் மேகி. அண்டு வருண் எப்போதும் போல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏய், வலிக்குதுடி. நான் தான் சாரி சொல்கிறேன்ல. ஒரு பேச்சுக்கு எவ்வளோ அடி வேணும்னாலும் அடித்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னால் அதுக்கு நீ எப்படி அடிப்ப? ஓகே, கூல், வழக்கம் போல் இருக்கலாம். அடுத்த அறை விட அவள் கையை தூக்க சற்றென்று அவள் கையை பிடித்தவன், ஏய் சத்தியமாக வலிக்குதுடி என அழுது விடுபவன் போல முகத்தை மாற்றினான். ப்ரப்போஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே லவ் வேணாம், ப்ரப்போஸ் பண்ணதே தப்பு, ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம்னு வந்து சொல்கிறேன். இதான் உன் லவ்வா? நீ தான் பேசாமல் கோச்சிக்கிட்டு போறியே, அதான். ஓ, அப்போ நான் கோச்சிக்கிட்டு போனால் போடின்னு அப்படியே விட்டுருவியா? இல்லை, அப்படியெல்லாம் விட மாட்டேன். இப்போ என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸா லவ்வர்ஸா? ஏதாவது புரிகிற மாதிரி பேசுடி. எதுக்கு என்ன அடிக்கிற? உனக்கு எப்போலேருந்து இது தோணுச்சு?
அவள் அவனை முறைத்தபடி கேட்டதும் அவன், உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஃபோட்டோ காமிச்சிக்க ஆரம்பிச்சியே அப்பையிலிருந்து. அவள் தலையில் நறுக்கென்று ஒரு குட்டு குட்டியவள், ஏ அப்போ நான் உன்னை மாப்பிள்ளையை செலக்ட் பண்ண சொல்லலைன்னா இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க மாட்ட, அப்படித்தானே? ஏய், உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணது தப்புன்னு சொல்கிறியா இல்லை சரின்னு சொல்கிறியா? ஏதாவது புரிகிற மாதிரி பேசுடி, எனக்கு விளங்கவே மாட்டுது. உனக்கு 10 வருஷமாக புரியாதது இப்போவா புரிய போகுது? அவள் குறும்பாகவும் சிரிக்கவும் அவன் உடனே முறைத்தபடி, இது அங்கவே சொல்ல வேண்டியது தானே? ஏண்டி பிடிக்காத மாதிரி நான் கூப்பிட கூப்பிட ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த? உன்னோட லவ்வர்கிட்ட உனக்காக பேச சொன்னேன்ல, அதான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன்டா. அவள் கேலி தோணியில் பதில் உரைத்தாள். அவனும் உடனே அதே குறும்புடன் வெட்கத்தை முகத்தில் பூசியவனாய், ஓ சரி, என்னாச்சு? அவகிட்ட பேசினியா? என்ன சொல்கிறாவ என்றான். அவளுக்கு நீ சுற்றி வளைச்சி காதலை சொல்கிறது பிடிக்கலையாம். தைரியம் இருந்தால் டைரெக்டாக சொல்ல சொல்கிறா. டைரெக்டானா எப்படி? அவள் முகம் சிவந்து முறைத்தபடி அவன் கன்னத்தில் அறைய மீண்டும் கையை ஓங்க அவன் இம்முறை அவளின் கையை தடுத்து சற்றென்று அவளை தன்புறம் இழுக்க, அவளோ அவன் இழுத்த இழுப்பில் பூங்கொத்தாக அவன் மார்பில் வந்து விழுந்தாள். அவள் விழிகளை நேருக்கு நேர் பார்த்தவன் கண்கள் முழுவதும் காதலை நிரப்பி அஸ்கி வாய்ஸில், ஐ லவ் யூ மேகலா என்றான். அவன் சொல்லி முடித்ததுமே அவள் விழிகள் கண்ணீரால் நிரம்பிட அவன் மார்பிலே புதைந்து அழுதிட ஆரம்பித்தாள். அவள் ஏன் அழுகிறாள் என புரியாதவன் அவளின் சிரத்தை வருடி விட்டபடி, மேகி என்னாச்சுடி, ஏன் அழுவுற என்று அவளை தன் முகத்துக்கு நேராக நிறுத்திட, அவளோ லேசான விசும்பலுடன், நான் உன்னை 10 வருஷமாக லவ் பண்ணுறேன் வருண். உங்ககிட்ட இதை எப்படி சொல்கிறது? இது சரியா தப்பான்னு கூட தெரியாமல் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். எங்கே நீ எனக்கு கிடைக்க மாட்டியோன்னு பயந்து பயந்தே எத்தனை நாள் தவிச்சிருக்கேன் தெரியுமா? தலை குனிந்தபடியே கூறி முடித்தவளே அவளின் நாடியை பிடித்து நிமிர்த்தி, அப்புறம் எப்படி உன்னால் எனக்கு முன்னாடி எதுவும் காட்டிக்காம கேஷுவலாக சிரிக்க முடிஞ்சது மேகி? எனக்கு உன் கூட இருந்தாலே போதும், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். ஒரு குழந்தையை போல சினுங்கி கூறுபவளை சற்றென்று மீண்டும் தன் மார்பு கூட்டுக்குள் அடைத்து கொண்டான். எத்தனை நாள் தவித்திருப்பாள் அவனின் இந்த உரிமையான அணைப்பிற்கு. அவனின் காதல் கலந்த அணைப்பில் அவள் திளைத்து கிடக்க அவனோ அவள் காதருகில், மேகி அந்த பச்சை கலர் சுடிதார் போட்ட பொண்ணு கொடுத்த லவ் லெட்டரை எங்கே வச்சுருக்க என்றதும் அவனை விட்டு கோபமாக நகர்ந்தவள் அவன் காதை திருகியபடி, உனக்கு கிண்டலாக இருக்கா? அவள் என்கிட்டவே உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னபோது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படி ஏண்டி என்கிட்ட வந்து அந்த லவ் லெட்டரை கொண்டு வந்து கொடுத்த? அவள் தோளில் கைகளை போட்டபடியே அவன் கேட்க, பெண்ணவள், நீ என்னை லவ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இது அவ்வளவுதானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதான், ஒருவேளை உனக்கு அவளை பிடிச்சிருந்தா நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நீ ஹேப்பியாக இருந்தா எனக்கு போதும்டா என்றவளின் விழிகள் அவளையும் அறியாமல் கண்ணீர் சிந்தி இதழ்களையும் நனைத்தது. அவள் முடிந்ததும் அவளை மீண்டும் தன்னோடு இறுக்கி அணைத்தவன் கண்ணீர் துளிகளால் நனைந்த அவளது இதழ்களை தன்னுடைய முத்துத் துளிகளால் நிறைக்க ஆரம்பித்தான். இருவரின் மனதும் காதலாலும் கணக்கில்லா இன்பத்தாலும் நிறைந்து போனது.